பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நேற்றைய தினத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்த ஒரு காரியம் 3 ஆசாரியர்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நேற்றைய தினத்திலே ஆசாரியர்கள் என்றால் யார் என்பதையும், அந்த ஆசாரியர்களை குறித்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்த்தோம். 3 ஆசாரியர்களிலே இன்றைக்கு முதலாவது ஆசாரியரை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கிறோம் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமேலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். செராயா சம்பிரதியாயிருந்தான். நல்லா கவனிக்கணும். இங்கு 2 ஆசாரியர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருடைய பெயர் அபியத்தார், இன்னொருடைய பெயர் சாதோக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரில் சிறந்த ஒரு மனிதன் தான் இந்த சாதோக். இவர் எப்படி சிறந்தவராக இருந்தார், அதே போல் நாமும் எப்படி சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இவர் மூலமாக இல்லைன்னா இவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. கவனிங்க, என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே தாவீதோடு பயணித்தவர்கள். யாரெல்லாம்? சாதோக்கும் அபியத்தாரும் தாவீதோடு பயணித்தவர்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீதினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அபியத்தாரை குறித்து அதிகமாய் பார்க்கலாம். அதோடு இணைந்து நீங்கள் சாதோக் என்கிற ஆசாரியனையும் பார்க்கலாம். இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வருது. அந்த குறிப்பிட்ட காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதுக்கு பின்பதாக, அதாவது தாவீதினுடைய நாட்கள் நிறைவேறினதுக்கு அப்புறம், தாவீதுக்கு அப்புறம் யார் ராஜா அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அபியத்தார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை அறியாமல், தேவனுடைய சித்தம் புரியாமல், தாவீதுக்கு பின்பு சாலமோனை ராஜாவை அபிஷேகம் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுவார்னா, தாவீதினுடைய ஒரு பையன் ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்கிறவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோவாபு அதே போல் இந்த அபியத்தார்லாம் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதோனியாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் தேவ சித்தம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் என்பது தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் தான் ராஜாவாகணுங்கிறது தேவ சித்தம். ஆனால் ஆசாரியனாக இருந்தாலும், தேவ சமூகத்தில் நிற்கிறவனாக இருந்தாலும், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவனாக இருந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போயிடுவார் இந்த அபியத்தார். இப்போ பாருங்கள், நான் படிக்கிறேன். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் சாலமோன் பேசுவார் பாருங்களாம். 1 ராஜாக்கள் 2:26. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடினாலும், என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். ஏன்னா அதுக்கப்புறம் யோவாப்பை கொண்டுருவோம், அவங்களுக்கு தெரியும். அப்போ அபியத்தாரும் அந்த கொலை செய்யப்பட வேண்டிய ஆள் லிஸ்ட்டில் வந்துடுவாப்புல. ஏன்னா தவறான நபருக்கு உதவியாக போனது யாருன்னா அபியத்தார். ஆனால் சாதோக் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்போ படிக்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கட்டுமா? 1 ராஜாக்கள் 1:34. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். படிச்சுட்டுமா? அப்புறம் 44 படிக்கிறேன். ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிளேத்தியரையும் அவனோடு அனுப்பினான். அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். யார? சாலமோனை. அப்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினது தான் சாதோக் என்கிற ஆசாரியன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போனது தான்
அபியத்தார் என்கிற ஆசாரியன். இப்போ என்ன தெரியுமா? அபியத்தார் என்கிற ஆசாரியன் தள்ளப்பட்டான். சாதோக் என்கிற ஆசாரியனுடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, தேவனால் சாட்சி பெற்றுச்சு. அது எங்கே தெரியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அந்த ஒன்றை மட்டும் படித்து முடிக்கிறேன். எசேக்கியேல் 48 அவர் சொல்கிறாரு, 48:11, இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போகையில் லேவியர் வழிதப்பி போனது போல வழிதப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனம் கொடுத்து நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, சாதோக்கின் புத்திரருக்கு ஒரு பங்கு கொடுங்க. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் வழிதப்பி போனது போல, லேவியர் வழிதப்பி போனது போல அவங்க வழிதப்பி போகாமல் என்னுடைய காவலை காத்து கொண்டார்கள். பாருங்கள், எங்கே ஆரம்பித்து எங்கே சாட்சி வருது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாதோக் என்கிற ஆசாரியன் தேவனுடைய சித்தத்தை செய்தவன். ரெண்டாவது, இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட பொழுது, இஸ்ரவேல் கோத்திரம் சிதறடிக்கப்பட்ட பொழுது, சிறையிருப்புக்கு போன பொழுது மற்றவர்களெல்லாம் சிதறி தேவனை விட்டு விலகினார்கள். ஆனால் இந்த குடும்பமோ இந்த கோத்திரமோ இவனுடைய சந்ததிகளோ தேவனுடைய வழியை விட்டு என்ன செய்யலை? விலகலை. அதனால தான் கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு சொல்கிறேன், முதல் ஆசாரியன் சாதோக் என்கிற தேவ சித்தத்தை செய்த ஆசாரியன். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, என்ன கஷ்டம் வந்தாலும் சிதறடிக்கப்பட்டு எங்கே போனாலும் சரி, மற்றவங்களாம் கர்த்தரை விட்டு போயிட்டாங்க, ஆனால் இவனுடைய சந்ததி கர்த்தருடைய வழியை விட்டு என்ன செய்யலை? விலகலை. கர்த்தரால் சாட்சி பெற்றுச்சு. நாமும் நம்மளை யோசித்து பார்ப்போம். நம்ம எல்லா நிலையிலையும் கர்த்தரை பற்றி கொள்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறோமா? ஏன்னா துன்மார்க்கனுக்கு துணை நிற்கக்கூடாது. அபியத்தார் வழி விலகி போயிட்டார், துன்மார்க்கனுக்கு துணைக்கு போயிட்டார். யாருக்கு? அதோனியாவுக்கு உதவியாக போயிட்டார். ஆனால் இந்த சாதோக்கு தேவ சித்தத்தில் உறுதியாக நின்றார். நீங்களும் நானும் தேவ சித்தத்தில் உதவியாக நிற்போம். துன்மார்க்கனுக்கு உதவி செய்யக்கூடாது, சரியா? தேவ சித்தத்தில் உறுதியாக இருப்போம். தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வோம். அதான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதுக்கு அடையாளம். தேவனுடைய ஆசாரியன் தேவ சித்தத்தை தான் செய்யணும். அதே போல் என்ன கஷ்டம் வந்தாலும், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் வழி விலகி போயிட்டாங்களாம், லேவியரும் போயிட்டாங்களாம். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் யார் தெரியுமா போல? சாதோக்கின் சந்ததி. அந்த சாதோக்கு இருக்கிறார்ல, அவருடைய வம்சாவளி. ஏன்னா நீங்கள் அதில் முன்னால் படிச்சுப்பீங்களா? அபியத்தார் தள்ளப்பட்டு போயிட்டான், அந்த அபியத்தாருடைய இது அப்படியே போயிடும், சரியா? மறுபடியும் வருவாங்க, ஏன்னா ஆசாரியர் தானே. ஆனால் சாதோக்கு இருக்கிற மேன்மை அபியத்தாருக்கு இல்லை. நல்லா தியானிங்க, நல்லா சிந்திங்க. நாளைக்கு இன்னொரு ஆளை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.